Hi friends, welcome to Subscribe Me YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming. என் பெயர் ரேவதி. வயது 23. 6 மாதங்களுக்கு முன்புதான் எனக்கு திருமணம் நடைபெற்று என் வாழ்க்கை ஒரு புதிய பயணத்தில் தொடங்கியது. என் கணவர் பெயர் கார்த்திக். வயது 25. எனக்கும் என் கணவர் கார்த்திக்கும் அப்பா அம்மா கிடையாது. ஆனால் என் கணவர் கார்த்திகிற்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் பெயர் அர்ஜுன். எங்கள் திருமணத்திற்கு பிறகு என் கணவரின் புன்னகை, அவருடைய அன்பு அனைத்தும் என் உலகத்தை ஒளிரச் செய்தது. அவர் என்னை பார்க்கும்போது நான் என்னை முழுமையாக உணர்ந்தேன். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம் எதிர்பார்ப்பது போல் நகர்ந்து விடுவதில்லை. அதுபோலதான் என் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. அது என் கணவரின் தம்பி அர்ஜுனுடன். ஒரு நாள் என் கணவர் வீட்டிற்கு அவசரமாக வந்தார். ஆனால் அவருடைய முகத்தில் உற்சாகமும் கவலையும் கலந்திருந்தது. அவர் என்னை பார்த்து, ரேவதி, எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடைத்திருக்கிறது. அதனால நான் உடனடியாக சிங்கப்பூர் செல்ல வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்டதும் என் மனம் ஒரு கணம் தடுமாறியது. ஆனால் அவருடைய கனவுகளுக்கு நான் தடையாக இருக்க விரும்பவில்லை. நான் நீங்க உடனே சிங்கப்பூர் செல்லுங்கள் என்று புன்னகையுடன் அவரை அனுப்பினேன். ஆனால் என் மனதுக்குள் ஒரு வெறுமை பரவத் தொடங்கியது. என் கணவர் சிங்கப்பூருக்கு சென்றதும் எங்கள் வீடு அமைதியின் ஒளியாக மாறியது. அவர் என்னுடன் தினமும் பஜனை செய்வது ஒரு தொலைதூர நினைவாக மாறியது. ஆனால் என் கணவர் மொபைலில் வீடியோ காலில் பேசுவார். அப்போது அவர், உன் ரோஜா பூவை பார்க்க வேண்டும் என்ற ஆவலாக இருக்கிறது என்பார். நான், வேண்டுமென்றால் ரோஜா பூவை காட்டவா என்பேன். சரி என்பார். நானும் எனது ரோஜா பூவின் இதழ்களை பிடித்தபடி அவருக்கு ரோஜா பூவை காண்பிப்பேன். அதை பார்த்து கொண்டே சந்தோஷத்தில் என்னிடம் பேசுவார். சில சமயம் தூங்கிக் கொண்டிருந்த அவருடைய தம்பியை தலையில் தட்டி, டே தம்பி, அங்கே பாருடா, ரோஜா பூ எப்படி இருக்கிறது? நீ ரோஜா பூவிற்கு தண்ணீர் ஊற்றாம அது எப்படி வாடி இருக்கிறது என்று அவர் தம்பியிடம் சொல்வார். அவனும் என் ரோஜா பூவை பார்த்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து எழுந்து நிற்பான். இப்படியே நாட்கள் செல்ல அவை வெறும் முறைப்படுத்தல்களாக மாறின. பின் என் கணவர் கார்த்திக் என் மொபைலுக்கு கால் செய்து, ரேவதி, நீ நல்லா இருக்கியா என்று கேட்பார். நான் அதற்கு நல்லா இருக்கிறேன் என்று பதில் சொல்வேன். ஆனால் உள்ளுக்குள் என் மனம் ஏதோ தேடுவது போல் இருந்தது. அந்த வெறுமையில் அர்ஜுன் என் கவனத்தை ஈர்த்தான். அவன் என் கணவர் கார்த்திக்கின் தம்பி. ஆள் பார்க்க எப்போதும் அமைதியாக இருப்பான். ஆனால் அவருடைய பேச்சில் ஒரு ஆழம் இருந்தது. அன்று ஒரு நாள் நான் மாலை நேரத்தில் சமையல் அறையில் இருக்கும்போது அவன் என் அருகில் வந்து பேச ஆரம்பித்தான். அப்போது, அண்ணி, இந்த டீயின் வாசனை எப்போதும் என் மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று சொன்னான். நான் அதை கேட்டு சிரித்தேன். பின் அவனுடன் சிறுகதைகள் நிறைய பேசுவது, அவனுடைய அனுபவங்களை கேட்பது என தொடர்ந்தது. ஆனால் அவனுடைய கனவுகள் எவையோ ஒரு வெப்பமான உணர்வை எனக்குள் எழுப்பின. ஒரு நாள் மாலையில் மழை பெய்து கொண்டிருந்தது. நானும் என் கொழுந்தனார் அர்ஜுனும் சோபாவில் அமர்ந்தபடி காபி குடித்துக் கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது என் கொழுந்தனார் அர்ஜுன் என்னை பார்த்து, அண்ணி, உங்க தோட்டத்து ரோஜா பூ அண்ணன் தண்ணீர் ஊற்றாம வாடி போய் இருக்கிறதா என்று திடீரென கேட்டான். நான் அதை கேட்டு திகைத்தேன். இல்லை, ஆனால் சில சமயம் அப்படி இருக்கிறது என்று மெல்ல சொன்னேன். அப்போது அவனுடைய கண்களில் ஒரு புரிதல் தெரிந்தது. சரி, இதற்கு சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று மறுநாள் காலையில் எழுந்து சமையல் அறைக்கு சென்றேன். பின் காப்பியை எடுத்துக்கொண்டு அர்ஜுனின் அறையை நோக்கி சென்றேன். அப்போது அர்ஜுன் தூங்கிக் கொண்டிருந்தான். நான் அவனை கூப்பிட்டு காபி குடிக்குமாறு சொன்னேன். அப்போது அவன் என்னை பார்த்து, காலை வணக்கம் அண்ணி என்று சொல்லிவிட்டு காஃபியை வாங்கி கொண்டு குடித்தவாறே வீட்டில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து கொண்டு என்னிடம் பேசத் தொடங்கினான். அண்ணி, உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் என்றான். சொல்லு அர்ஜுன் என்று நான் கேட்டேன். இல்ல, நீங்க அண்ணன் இல்லாம உங்க தோட்டத்துல உள்ள ரோஜா பூ வாடி கிடைக்கிறத நான் அவ்வப்போது பார்க்கிறேன். நான் வேண்டுமானால் ரோஜா பூவிற்கு தண்ணீர் ஊற்றி உங்கள் ரோஜா பூவை திரும்பவும் பழைய பொலிவுடன் என்னால் மாற்ற முடியும் என்றான். நான் அதை கேட்டு சிறிது நேரம் யோசித்தேன். பின், சரி அர்ஜுன், இன்று மாலை அதை செய்யலாம் என்று சொல்லிவிட்டு
அங்கிருந்து சமையல் அறைக்குச் சென்று என் வேலைகளை தொடர்ந்தேன். அன்று மாலை வந்தது. நான் என் வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு என் ரோஜா பூவை சுற்றியுள்ள செடிகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது மாலை நேரம் என்பதால் சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. என் மனதுக்குள் ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அமைதியும் கலந்திருந்தது. என் கொழுந்தனார் அர்ஜுன் நான் சொன்னது போல் சரியான நேரத்திற்கு எங்கள் தோட்டத்திற்கு வந்தான். அவன் என்னிடம், அண்ணி, இன்னைக்கு உங்க ரோஜா பூவுக்கு நாம் இருவரும் சேர்ந்து தண்ணீர் ஊட்டலாம் என்று புன்னகையுடன் கூறினான். நான் அதை கேட்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் அவனை பார்த்தேன். அவன் கண்களில் அந்த ஒரு ஆர்வம் இருந்தது. நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என் ரோஜா பூவை காட்டியபடியே நடந்தேன். அவனும் அதை பார்த்து கொண்டே என் அருகில் நின்றான். என் உள்ளம் இன்னும் சொல்ல முடியாத வண்ணம் கலங்கிக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவன் கைகளால் தொட்டு ரோஜா இதழ்களை பார்த்து கொண்டே இருந்தான். நான் அதற்கு கோபத்துடன் பார்த்து கொண்டே இருந்தால் அது மேலும் துவண்டு போய்விடும். நீ உடனே ரோஜா பூவிற்கு தண்ணீர் ஊற்றும் உன் வேலையைத் தொடங்கு என்றேன். அவனும் அதை கேட்டு ஆர்வமாக என் ரோஜா பூவிற்கு தண்ணீர் ஊற்றும் வேலையை நிதானமாக செய்து கொண்டிருந்தான். அந்த ஒவ்வொரு சொட்டும் என் இதயத்தில் ஒரு ஒளி போல் விழுந்தது. நான் மெதுவாக அவனை பார்த்தேன். அவன் முகத்தில் ஒரு நிஜமான அன்பும் என் துக்கத்தை புரிந்து கொள்ளும் அமைதியும் இருந்தது. அப்போது அவன் திடீரென என்னை பார்த்து, அண்ணி, உங்க ரோஜா பூ இன்னும் பூப்பதற்காக காத்திருக்கிறது. அதனால் அதற்கு நான் தினமும் தண்ணீர் ஊற்றுகிறேன். அது என் கவனத்தில் இருக்கும் என்றான். அதை கேட்டு என் கண்கள் தானாகவே வாடும் காற்றைப் போல் சிறிது நேரம் மூடியது. அந்த ரோஜா பூவின் நீர்த்துளிகள் பட்ட வாசனை என்னை மேலும் சந்தோஷப்படுத்தியது. நாட்கள் மெல்ல நகர்ந்தன. என் ரோஜா தோட்டம் அர்ஜுனின் உதவியால் மீண்டும் உயிர் பெறத் தொடங்கியது. ஒவ்வொரு மாலையும் நானும் அவனும் சேர்ந்து தோட்டத்தில் நேரம் செலவிட்டோம். ரோஜா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, களைகளை அகற்றுவது, மண்ணை உரமாக்குவது என்று எங்கள் நேரம் மகிழ்ச்சியாக கழிந்தது. அவனுடைய நகைச்சுவையும் என் தோட்டத்தை பற்றிய அவனது அக்கறையும் என் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தன. அண்ணி, இந்த ரோஜாக்கள் உங்களைப் போலவே இருக்கின்றன. கொஞ்சம் கவனித்தால் மறுபடியும் பூத்துக் குலுங்கும் என்று அர்ஜுன் ஒரு நாள் சிரித்தபடி சொன்னான். நானும் அவனை பார்த்து, நீ இல்லாமல் இந்த தோட்டம் இப்படி பொலிவு பெற்றிருக்காது அர்ஜுன் என்று மனதார பாராட்டினேன். ஒரு மாலை நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது என் மொபைல் ஒலித்தது. கார்த்திக் வீடியோ காலில் இருந்தார். அவருடைய முகத்தில் ஒரு புன்னகை மின்னியது. ரேவதி, உன் ரோஜா தோட்டம் எப்படி இருக்குது? அர்ஜுன் நல்லா பாத்துக்கிறானா என்று கேட்டார். நான் சிரித்தபடி, அர்ஜுன் எனக்கு ஒரு நல்ல தம்பி. இப்போது எங்கள் தோட்டம் முன்பை விட அழகாக இருக்கிறது என்றேன். பின்னால் இருந்து அர்ஜுன் குறும்பாக கத்தினான். அண்ணா, நான் இங்க உங்க ரோஜாக்களுக்கு தண்ணி ஊத்துறேன். நீங்க வந்து பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. கார்த்திக் சிரித்து, சூப்பர் தம்பி, நீ இருக்கிறதால தான் நான் சிங்கப்பூர்ல நிம்மதியா இருக்கேன் என்று சொன்னார். அந்த தருணம் என் மனதை ஒரு இனிய உணர்வால் நிரப்பியது. Hi friends, welcome to subscribe my YouTube channel. Thanks for watching. Subscribe to channel bell button. More videos coming.